அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இப்போது பண வரவு அப்படிங்கிறது எல்லோராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். பணத்தை வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதில் சில பேருக்கு மட்டும் பண வரவு அதிகமாக இருக்குது, எப்பொழுதுமே இருக்குது. நிறையா பேர்த்துக்கு பண வரவு பாதிப்பை கொடுக்குது. இது எந்த அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அந்த ஜாதகத்தில் 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 2ஆம் பாவம் நல்லா இருந்துட்டு குருவும் சுக்கிரனுடைய நிலைமையும் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த குருவும் சுக்கிரன் தான். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது பணம் வரும் வழியை குறிக்கும். அப்போ 2ஆம் இடத்துக்கு கூட குருவோ அல்லது சுக்கிரனோ சம்பந்தப்பட்டு அந்த இருவரில் யாரோ ஒருவர் வலுவாக இருந்தாலும் சரி அல்லது இருவரும் வலுவாக இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு எந்த வகையிலாவது 11ஆம் அதிபதிக்கு தொடர்பு பெற்றுவிட்டால் அந்த ஜாதகருக்கு காலம் முழுக்க பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, 11ஆம் இடம்ங்கிறது ஜாதகருடைய அபிலாசையை குறிக்கக்கூடிய இடம். ஜாதகருடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய இடம். அவரை திருப்தி படக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம் தான். அப்போ 11ஆம் இடம்ங்கிறது உடல் உழைப்பில்லாத வருமானத்தை குறிக்கும். கமிஷன் பேசிஸில் வரக்கூடிய வருமானத்தை குறிக்கும். அப்போ 2-11 தொடர்பு இருந்தால் இவங்க கஷ்டப்பட்டுலாம் சம்பாதிக்க மாட்டாங்க. கம்யூனிகேஷன் மூலயமா ஒரு கமிஷன் பேசிஸில் அழட்டிக்காமல் சம்பாதிக்கிறதுங்கிறது இந்த 2-11 தொடர்பு. இதில் ஏன் குருவுக்கு சுக்கிரனுக்கு லிங்க் பண்ணுறோம்னா, இந்த 2-11 தொடர்பு இருந்து குருவும் சுக்கிரனும் சம்மந்தப்பட்டால் பண வரவு என்பது தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். அப்போ இவருக்கு பண தேவைங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்காது. அதாவது அர்ஜெண்ட்டாக பணம் வேணும் அப்படிங்கிற நெருக்கடியான சூழல் இருக்காது. காரணம் என்னென்னா, இவரிடம் ஏற்கனவே பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, எல்லா ஜாதகத்திலையுமே இந்த அமைப்பு பலன் தருமா அப்படின்னு கேட்டால், 2-11 குரு சுக்கிரன் இதோட லக்னாதிபதி வேணும். லக்னாதிபதி சம்மந்தப்பட்டு லக்னாதிபதியும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் தான் வரக்கூடிய பணத்தை ஜாதகர் அனுபவிக்க முடியும். சப்போஸ் இது எல்லா அமைப்பும் நல்லா இருந்து லக்னாதிபதி பாதிக்கப்பட்டார்னா அந்த பணம் வந்தாலும் அந்த பணத்தால் ஜாதகருக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்படிங்கிறதையும் நாம் மறுப்பதற்கில்லை. ஆக ஒரு ஜாதகத்தில் பொதுவான தகவல் நான் சொல்கிறது, ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்தும் பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. எனவே பொதுவான தகவல்களை பொதுவாகவே கேளுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பொது பலன்கள் மாறும் என்ற அடிப்படை விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பண வரவு ஒரு மனிதனுக்கு சர்ப்ளஸாக நீண்ட காலமாக வந்துக்கிட்டு இருக்கணும்னா 2-11 தொடர்பு இருக்கணும். இத்தோடு லக்னாதிபதி தொடர்பு இருந்து குருவும் சுக்கிரனும் சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக காலம் முழுக்க பண வரவு வந்து கொண்டே இருக்கும் என்பது இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும். நன்றி, வணக்கம்.